ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தடக் 2 அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படங்க. இந்த படம் ஒரு தமிழ் படத்தோட ரீமேக் தான். சோ அது என்ன படம் அப்படின்றத நான் சொல்லல, கதை சொல்ல நீங்களே கண்டுபிடிங்க. எந்த டைம்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்லைனர் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மக்கள் நெருக்கமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒரு பில்டிங்ல ஒரு பையன் வாடகைக்கு தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்க. அந்த பொண்ணு அந்த பையனும் அந்த ரூமுக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு கிளம்புறா. ரெண்டு பேரும் லவ் யூ எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த பொண்ணு போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கதவு தட்ட சத்தம் கேக்குது. யாருன்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நபர் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காருங்க. நான் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இல்லங்க இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கு பாருங்களேன் அப்படிங்கும் போது அந்த பையனை வாங்கி செக் பண்ணி பார்க்கறான். மேபி என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை அந்த பையன் வாங்கிக்கிறான். காசு எடுத்துட்டு வரதுக்காக அந்த பையன் உள்ள போறான். அந்த நபர் அப்படியே அந்த வீட்டை பாக்குறாருங்க. அந்த வீட்டோட நிலவுல ஜெய் பீம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பீர் பாட்டில்ஸ் அடுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. அந்த பையனும் காசு கொடுக்குறான். இந்த நபரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ஆனா முழுவதுமா அவர் அந்த இடத்த விட்டு போக கிடையாது. அங்க காய வைக்கப்பட்டிருக்கிற துணிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. இந்த பையன் ரூமை விட்டு எப்ப வெளியில வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காருங்க. நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் ரூமை விட்டு வெளியில வரான். பால்கனி கிட்ட போய் நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த நபர் அந்த பையனை பால்கனில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. அங்க இருக்கிறவங்களுடைய கண் பார்வைக்கு இந்த பையன் மாடியில இருந்து தடுக்கி விட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த நபர் யாரு எதற்காக இந்த பையனை கொலை பண்ணாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் எக்ஸாம் பிரஷர் தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த நியூஸை நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே கேட்டுட்டே பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, இறந்து போன அந்த பையனோட வீட்டுல பீர் பாட்டில்ஸும் ப்ரொடெக்ஷன் பேக்கெட்ஸையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த பையன் எக்ஸாம் பிரஷர்னால இறந்த மாதிரி தெரியல, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ப்ராப்ளம்னால தான் இறந்து போயிருப்பான் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க போறாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பார்ட் டைமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரம்ஸ் அடிப்பாரு. அதன் மூலமா அவருக்கு வருமானம் கிடைக்குங்க. அந்த வகையில ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்ல ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்காக போயிட்டு அங்க நல்லாவே ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த வீட்டை சார்ந்த ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோட பேரு நீலேஷ், ஹீரோனோட பேரு விதி. முறையா அந்த ஃபங்க்ஷன்ல வச்சுதான் நம்ம ஹீரோனை பாக்குறாரு. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிக்குது. இருந்தாலும் வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோயின் இவங்க ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்பரா? ஆதார் நம்பரா, பேன் நம்பரா, என்ன நம்பர் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபோன் நம்பர் வேணும், நீங்க நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிறீங்க இல்லையா, அதனால அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் அப்படிங்கும்போது, அப்படியா இந்த ட்ரம்ஸ்லயே ஃபோன் நம்பர் இருக்கு, போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாருங்க. ஹீரோட வீடு மக்கள் நெருக்கமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இருந்துட்டு இருக்கு. ஹீரோட அம்மா அப்பா கிட்ட இருந்து போதுமான வருமானம் வராதனால குடும்பம் கொஞ்சம் வறுமையில தான் வாடிட்டு இருக்கு. ஹீரோவை நம்பி மட்டும் தான் அந்த குடும்பமே இருக்குதுங்க. இப்போ ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா அவசரமா ரெடியாக சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. பயப்படாம அட்மிஷன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி நம்ம ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் உள்ள போறாருங்க. மேனேஜ்மெண்ட் கிட்ட ஹீரோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் காஸ்ட் சர்டிபிகேட்ஸையும் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே மேனேஜ்மெண்ட் ரிசர்வேஷன் சீட்ல உள்ள வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டை செக் பண்ணி பார்த்தா ஹீரோ நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ கிட்ட இருந்து பதிலே வரலங்க. அப்படி யோசனை பண்ணிட்டே நின்னுட்டு இருக்காரு. உடனே மேனேஜ்மெண்ட் என்ன ஆட்டோ டிரைவரா அப்படின்னு கேக்குறாருங்க. ஏதாவது கட்சியிலயோ குரூப்லயோ மெம்பரா இருக்கே அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. வரவனுங்க எல்லாம் 2 வருஷம் அமைதியா தான் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் கட்சி குரூப் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. 3வது வருஷம் எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் ஆயிடுறீங்க. நான் ஏன் தேவையில்லாம உனக்கு அந்த சீட்டை கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, எனக்கு பொலிட்டீஷியன் ஆகணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல சார், நல்லா படிச்சு லாயர் ஆகணும், எனக்கு நீதி வேணும் அப்படின்னா சட்ட ரீதியா நான் போராடி அந்த நீதியை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்ல, குட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் நம்ம ஹீரோ இந்த காலேஜ்ல சேர்த்துக்கிறாங்க. அதே சமயம் இந்த கேம்பஸ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோ அந்த மேனேஜ்மெண்ட் ரூம்ல இருந்து வெளியில வரும்போதே பாத்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்டான ஒரு போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்குதுங்க. ஹீரோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. கீழே விழுந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவரு நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே தலையாட்டுறாரு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போறாருங்க. ஹீரோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணதுல உடன்பாடே கிடையாது. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய காலேஜ், இங்க ஃபீஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இவன் பாட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டான், யார் ஃபீஸ் கட்டுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஹீரோட அம்மா சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அவன் ரிசர்வேஷன் சீட்ல தான் ஜாயின் பண்ணிருக்கான், அதனால ஃபீஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்ட்டு. வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, இதெல்லாம் பண்ணாதானே வக்கீல் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதே சமயம் ஹீரோடைய தாத்தாவும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோ காலேஜுக்கு போறாருங்க. எல்லா காலேஜ்லயும் இருக்கிற மாதிரி இந்த காலேஜ்லயும் ராகிங் எல்லாம் இருக்குது. சோ அந்த ராகிங் எல்லாம் சந்திக்கிறாரு. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதே காலேஜ்ல நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்காக வந்தனே, நீங்க கூட நம்பர் வாங்கினீங்களே அப்படின்ட்டு. ஆமா நீங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அன்னைக்கு பார்ட் டைமா தான் வந்தேன், இந்த காலேஜ்ல தான் நானும்
நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஈவன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்க போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ் ரூமுக்கு போறாரு. ஒரு பையன் பக்கத்துல உட்காரலான்னு போகும்போது இங்கெல்லாம் உட்காராத பின்னாடி போயிரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அந்த பையனோட பேரு ரோனக்குங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய கசின் தான். அந்த கிளாஸ் ரூம்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்படி இன்ட்ரோ ஆகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பேருக்கு பின்னாடி காஸ்ட் நேமை வச்சு தான் வந்து இன்ட்ரோவே ஆகுறாங்க. அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. நல்லா படிச்சு சீட்டு வாங்கி வந்தவங்க, ரிசர்வேஷன் சீட்ல வந்தவங்க, அதுக்கப்புறம் காசு கொடுத்து உள்ள வந்தவங்க அப்படின்னு எல்லா தரப்பு மாணவர்களும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களா பேர் சொல்லி இன்ட்ரோ ஆகும்போது நம்ம ஹீரோடைய டர்ன் வருதுங்க. ஹீரோ எழுந்திருச்சு நீலேஷ் அப்படின்னு அவரோட பேரை சொல்றாரு. நீலேஷ் வாட் அப்படின்னு சொல்லி சர்நேமை கேக்குறாங்க. தன்னோட ஜாதி பேரை சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாருங்க. திரும்ப திரும்ப அந்த ப்ரொஃபஸரும் உன்னோட ஃபேமிலி நேம் என்ன, வெறும் மொட்டையாவ பேர் வச்சிருப்பாங்க, சர்நேம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ அப்படியே யோசனை பண்ணிட்டு நீலேஷ் BA LLB அப்படின்னு அவர் வாங்க போற டிகிரியை பத்தி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ் விட்டு வெளியில வந்தா நிறைய பசங்க ஹீரோவை ராகிங் பண்றாங்க. உனக்கு இப்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்த ஷேகர் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹீரோவை அந்த ராகிங் கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. இதன் மூலமா ஷேகர் கூட நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுதுங்க. இந்த ஷேகர் தான் பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்திலாம் ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. இந்த ஷேகர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ வந்திருக்கிற இடம் காடு மாதிரி. இந்த காட்டுக்குள்ள நீ சர்வைவ் ஆகணும் அப்படின்னா தனியா இருந்தா உன்னால சர்வைவ் ஆகவே முடியாது. நீ ஒரு கூட்டத்தோட ஜாயின் பண்ணிக்கணும். குரூப்பா இருந்தா மட்டும்தான் உன்னால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. நான் இங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், லாயர் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒதுங்கிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போயிடுறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட வீட்டை கட்டுறாங்க. ஹீரோனுடைய அக்காக்கு பாத்தீங்கன்னா மாப்பிளை பார்த்திருக்காங்க கைஸ். அந்த மாப்பிளை பார்க்கக்கூடிய அந்த சடங்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களை கேள்வி கேட்கறதும், மாப்பிளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை கேள்வி கேட்கறதுன்னு சில பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்த ஹீரோயின் கொஞ்சம் கலகலப்பா வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் சீரியஸான டிஸ்கஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்னதான் கேஸ்ட் பார்த்து இவங்க அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய சடங்கு நடத்தினாலும் மாப்பிளை வீட்டுக்காரங்க ஒரு டிஃபரெண்டான விஷயத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு டிஃபரெண்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பட் ரெண்டு பேரும் சேம் கேஸ்ட் இருந்தாலும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே கேஸ்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாகி இவங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. லெக்சரர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லா இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுப்பாங்க. பட்டுன்னு ஹீரோ எழுந்திருச்சு, அக்கா இங்கிலீஷ்ல நீங்க கிளாஸ் எடுக்கிறது எனக்கு புரியல, ஹிந்தியில எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நான் எடுக்கிறேன், இனிமேல் என் அக்கான்னு கூப்பிடாத மேடம்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நீ இங்கிலீஷ் கத்துக்கோ, ஏன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்னால டிவைட் ஆக்கப்படுறத பத்தி எல்லாம் பேசிட்டே நடந்து போறாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க. ஹீரோடைய காலேஜ்ல ஒரு கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையுமே கேட்பாருங்க. இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேவுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதாவது இந்த குணா கேவ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேவுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி ஃபுட்டு எல்லாமே இருந்திருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஃபுட் அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அந்த ஃபுட்டுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு வழி அவங்கள ஒரு ஆளை சாப்பிட்றது தான். அப்படி மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விங்க. இந்த கேள்வியை நம்ம ஹீரோ அவரோட ஏரியா மக்கள் கிட்ட கேட்கும்போது ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த 5 பேர்த்துல ஒரு ஆள் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியினரா இருந்தா யாருமே அந்த நபரை டச் பண்ண மாட்டாங்க, அந்த நபர் வந்து சர்வைவ் ஆயிடுவார்ல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ கேட்கிறாரு, அந்த 5 பேருமே ஒரே கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதற்கு ஹீரோடைய அம்மா வந்து ஒரு பதில் சொல்றாங்க, ஆக்சுவலா ஒருத்தன் பயங்கர பசியோட இருக்கும்போது அவன் கண்களுக்கு ஜாதி மதம் திங்கிங் எபிலிட்டி எல்லாம் எதுவுமே இருக்காது, ரத்த நாளங்கள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிரும், அவனுக்கு தேவை சாப்பாடு, ஒன்னு அவன் கொலை செய்வான் இல்லாட்டி அவன் கொல்லப்படுவான், இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஹீரோ வழக்கம் போல காலேஜுக்கு போறாருங்க. அங்க இந்த ஷேகர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய டீம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இந்த பணக்கார பசங்க எல்லாம் ஒரு டீமாவும் உட்காந்து டிபேட் வந்து நடத்துறாங்க. ஸோ அது எந்த மாதிரியான டிபேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான டிபேட்டா தான் இருக்குது. என்னன்னா இந்த ஷேகருடைய டீம் வந்து ரிசர்வேஷன் கோட்டால உள்ள வந்தவங்க, ஆப்போசிட்ல இந்த பெரிய இடத்து பணக்கார பசங்க எல்லாம் இருக்கிறானுங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா டிபேட். எந்த மாதிரி டிபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலேஜ்ல எல்லாருமே ஈக்குவலா இருக்கிறாங்க இல்லையா, ரிசர்வேஷன் சீட்ல வந்த நீங்க எப்படி ஈக்குவல் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஷேகர் வந்து சொல்றாரு, முன்னொரு காலத்துல இருந்த அந்த அடக்குமுறையை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு தான் இப்போ அந்த கம்யூனிட்டில இருந்து வரவங்க எல்லாம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரைட்ஸுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் சீட்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் டிபேட் நடந்துட்டு இருக்குங்க. டிபேட்டை முடிச்சுட்டு நம்ம ஹீரோடைய டேபிள்ல தான் வந்து ஷேகர் உட்கார்றாரு. ஸோ ஷேகருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேர் பண்றதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டே நம்ம ஹீரோ பாக்குறாங்க, ஸ்மைல் பண்றாங்க. சரி நம்ம வெளியில போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஸ்கூட்டில வெளியில போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கெல்லாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போறாங்க. பாறையிலேயே உருவாக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனடியே அவங்க 2 பேரும்
தனியா ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, நீ யாரையும் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அந்த பையன் ரொம்ப டாக்ஸிக் அப்படின்றதுனால பிரேக்கப் ஆகி நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்துட்டு ஒரு நபர் கொலை பண்ணிட்டு போனாரு. அந்த நபரை நான் கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்னு சொல்றேன். அந்த கான்ட்ராக்ட் கில்லர் அந்த வழியா போறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் நேரா ஒருத்தரோட வீட்டுக்கு போறாருங்க. அங்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறா. அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பிரதர் வந்துட்டு நீ உடனடியே பிரேக்கப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணானா. அப்படி பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்டா மாறி இருந்திருக்குது. அந்த ஆர்குமெண்ட்ல அந்த பொண்ணோட பிரதர் தள்ளி விட்டதுல அடிபட்டு இப்ப பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் பாத்தீங்கன்னா, சரி விடுங்க, காது வச்ச மாதிரி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெண்ணோட உடலை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாருங்க. கையில கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு அந்த பொருட்களை எல்லாம் டச் பண்றாரு. சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கைரேகை நிபுணர் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த பொண்ணோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா இந்த கான்ட்ராக்ட் கில்லர் மாட்டிப்பார் இல்லையா, அதனால கைரேகை படாத மாதிரி இவர் ஒரு விஷயத்த பண்றாருங்க. இந்த பெண்ணோட உடலை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீலிங்ல தூக்கு போட்டு தொங்க விட்டுறாருங்க. சோ போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இந்த பொண்ணு சூசைட் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணை தூக்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நிப்பாட்டும் போது அந்த பொண்ணு பட்டுன்னு இருமுறா. பார்த்தா அந்த பொண்ணு சாக கிடையாதுங்க, இன்னும் உயிரோட தான் இருந்திருக்கிறா. சரி அந்த பொண்ணை காப்பாத்துவான் இந்த சீரியல் கில்லர்னு பார்த்தா இந்த சொசைட்டியை கிளீன் பண்ண போறேன், நீ எப்படி ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே தொங்க விட்டுறாருங்க. அந்த பொண்ணு துடிதுடிச்சு இறந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினர்கள் கிட்டலாம் வந்து நல்லா கத்தி கத்தி சத்தம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த குடும்பத்தினர்கள்லாம் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போனா அப்படின்ற மாதிரியே சொல்லி நடிச்சிடுறாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாருங்க. அப்போ அவருடைய பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த செடி வளரவே மாட்டேதுப்பா, என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த செடியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு செடியும் இருக்குங்க. உடனே அவருடைய பொண்ணு கிட்ட சொல்லுவாரு, ஒரு செடி கூட இன்னொரு செடியை என்னைக்குமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி மிக்ஸ் பண்ணா வளராது, அதோட இடத்துல அதுதான் வளரணும் அப்படின்னு இன்டைரக்டா இந்த ஜாதி வரிய தன்னுடைய சின்ன பொண்ணுகிட்டையும் புகுத்துறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல கிளாஸ்க்கு போறாருங்க. கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அப்படி கேள்வி கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா ஹிந்தியில எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி உனக்கு புரிஞ்சிருச்சல, நான் மத்தவங்களுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நோட்ஸ் எடுக்க சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு சுத்தமா இங்கிலீஷ் வராது அப்படின்றதுனால என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவரு, எனக்கும் சுத்தமா இங்கிலீஷ் வராது, நான் சும்மா முட்டைன்னு போட்டு வச்சிருக்கேன், அதே மாதிரி நீயும் போட்டு வச்சுக்கோ, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா முட்டையா போட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ பாத்துறாரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோயின் கிட்ட அந்த நோட்டை கொடுத்து நீ படி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க, அதுல முட்டையா தான் ஹீரோ போட்டு வச்சிருப்பாரு. அவன் தப்பு பண்ணிட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது சரி எது தவறு அப்படின்னு எனக்கு தான் தெரியும், உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஃப்ரீ சீட்ல வந்து உட்காந்துட்டு இப்படிதான் மானத்தை வாங்குறானுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் திட்டுறாரு. ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய எல்லோரோட நோட்டையும் வாங்கிட்டு போயிட்டு இதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளிய போட மொத அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை அங்கன்னு எல்லா இடத்துலயுமே திரிட்டு அந்த பாறையிலேயே செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் இருப்பாரு. உன்னை எங்கெல்லாம் தேர்ந்தேன் தெரியுமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நான் இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி உன்னை கூட்டு வந்திருக்கேன்ல, மேபி இந்த இடத்துக்கு நீ வந்தாலும் வந்திருப்ப அப்படின்ட்டு வந்து பார்த்தா இங்க வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரோ ஒருத்தர் நான் யாரு அப்படின்றத திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என் கூட பிரிட்ஜு அப்படின்ற ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பிரிட்ஜு அப்படின்னு ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நாய் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருந்திருக்காரு. ஒரு முறை பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போய் குளிச்சுட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு சில கேங் பாத்தீங்கன்னா இவங்க குளிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே அந்த குளத்துல ஒண்ணு கடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுல கடுப்பான ஹீரோட ஃப்ரெண்டு கள்ள தூக்கி வீசி இருந்திருக்காரு. வேணாண்டா எதுக்கு வம்பு, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. பார்த்தா இவங்க கூடயே இருந்த அந்த நாயை காணுங்க. ஒருவேளை அந்த பசங்க இந்த நாயை ஏதாவது பண்ணிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குதுங்க. அந்த ரயில்வே ட்ராக்ல இந்த நாயை பிடிச்சி அந்த பசங்க கட்டி வச்சிருந்திருக்கானுங்க. ஹீரோ ரொம்ப வேகமா ஓடி வராரு அந்த நாயை காப்பாத்துறதுக்காக. ஆனா ஹீரோ கிட்ட வரதுக்குள்ளேயே அந்த வழியா வந்த ட்ரெயின் அந்த நாயை அடிச்சு அந்த நாய் பீஸா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நாய்க்கான இறுதி சடங்கு பண்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏரியாக்குள்ள போலீஸ் வருது. நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல போய் இவங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க கைஸ், தண்ணி திருடுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோட அம்மா கேள்வி கேட்டதுக்கு நீ யாரு லாயரா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோட அம்மாவை பலர்னு அரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்பவே மன
மனம் முடிஞ்சு போயிருந்திருக்காருங்க. ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா அடி நடிச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஒரு லாயர் பாத்தீங்கன்னா சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம ஸ்டேஷன்ல வச்சு அடி நடிச்சிருந்திருக்கீங்க, ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா எங்க, எஃப்ஐஆர் காப்பி எங்க அப்படின்னு சொல்லி ஒரு லாயர் கேள்வி மேல கேள்வி கேட்டதும் அந்த போலீஸ்காரங்க பயந்து போய் இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஜாதியினர் அதிகார வர்க்கத்தை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்களை எல்லாம் ஒடுக்குமுறையில ஈடுபடுறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. அந்த பர்டிகுலர் லாயர் அந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த பசங்க எல்லாம் தப்பிச்சானுங்க, இல்லைன்னா இவங்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு கேள்விக்குறிதாங்க. அந்த ஒரு மூமெண்ட்ல தான் நம்ம ஹீரோட அம்மா முடிவு எடுக்கிறாங்க, நீ படிச்சு லாயர் ஆகணும்டா அப்படின்ட்டு. ஏம்மா நான் போய் ஏதாவது ஒரு டிப்ளமோ ஜாயின் பண்ணி சீக்கிரமா வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை வறுமையில இருந்து காப்பாத்துறதுக்கான வழியை பாக்குறமா அப்படின்னு ஹீரோ சொல்லி இருந்திருக்காரு. நீ 4 காசு சம்பாரிச்சா மட்டும் நம்மள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துல தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுவே நீ லாயர் ஆயிட்டேன்னு வையன், நம்ம கையில சட்டம் இருக்கும், அதனால நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட அம்மா தான் பாத்தீங்கன்னா ஹீரோவை லா படிக்க சொல்லி இருந்திருக்காங்க. அம்மாவோட வார்த்தையை கேட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அட்மிஷனுக்காக வந்திருந்திருக்காரு. அட்மிஷன் கிடைச்ச உடனே நம்ம வாழ்க்கை கரெக்டான ட்ராக்குக்கு தான் போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்திருக்காரு. ஆனா இங்க ஒவ்வொரு முறையும் நான் யாருன்றத சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, இங்க உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, அந்த சார் தான் வந்து வேணுனே இந்த மாதிரி பண்ணாரு, அது அந்த சார் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ சீட்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் நீ கத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸ் எல்லாம் நீ அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட சிஸ்டருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் எடுக்கும்போது நம்ம ஹீரோனுடைய கசின் இருக்கான் இல்லையா அந்த ரோனிக், அவன் வந்து நீ எதுக்கு இந்த இன்விடேஷன் எடுக்கிற அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றான். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண வேண்டாமா, அதனால எனக்கு இன்விடேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. நீ யாரை இன்வைட் பண்ண போற அப்படின்னு ஹீரோனுடைய பெரியப்பா கேட்க ஹீரோயின் பட்டுன்னு சொல்றாங்க, ஹீரோடைய பேரை சொல்லி அந்த சர்நேமையும் சேர்த்து சொல்றாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு குடும்பத்தினர்கள் அப்படியே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த இன்விடேஷனை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இன்விடேஷனை கொடுத்து ஸ்பெஷலா இன்வைட்டும் பண்றாங்க, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அந்த இன்விடேஷன்ல நம்ம ஹீரோனுடைய அப்பா பேருக்கு பக்கத்துல லேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். ஹீரோ கேட்பாரு, உங்க அப்பா இறந்துட்டாரா அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அழுவாங்க. ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஹீரோனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குமா, என்னுடைய அப்பா தான் என்னோட ஹீரோ, என்னோட அப்பா இல்லாம எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்ல பட்டுன்னு ஹீரோன் கிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலமா இவங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குதுங்க. வழக்கம் போல ஹீரோ காலேஜுக்குள்ள போறாருங்க. அப்போ அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேகரன்னா வா போராட்டத்துல கலந்துக்கோ அப்படிங்கும்போது ஹீரோ அந்த போராட்டத்துல கலந்துக்க மாட்டாரு. உனக்கும் சேர்த்து தாண்டா போராட்டம் பண்ணிட்டு இருக்க, வா வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சைனும் போட மாட்டாரு. வந்தமா படிச்சமா போனமா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் கைஸ் நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோன் வந்து அவங்க சிஸ்டர் வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வெட்டிங் நிகழ்ச்சியில போவாங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா டீ டோட்டலர் அப்படின்றதுனால பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஃபேக்கு போவாரு. அப்ப பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பெரியப்பா வந்து, தம்பிங்க வா நீ ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க நானு இந்த பசங்க அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. பேசிட்டே பாத்தீங்கன்னா இந்த வெட்டிங் நிகழ்ச்சி பொருட்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டு போயிருவாரு. ஹீரோனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அப்படியே பட்டுன்னு பாப்பாரு. உடனடியா இந்த கசினோட ஆட்களும் வந்து ஹீரோ போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுடைய பெரியப்பா பாத்தீங்கன்னா அவனை அடிக்காதீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ மேல ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க. உடனடியா ஹீரோனுடைய பெரியப்பா நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புப்பா, இனிமேல் எங்க வீட்டு பொண்ணு கூட எல்லாம் பேசுறது பழகிறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. சோ இவங்க யாரு அப்படின்றத காட்டிட்டாங்க இல்லையா, இனிமேல் வந்து நம்ம ஹீரோயின் கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா சேகர் அப்படின்றவர் வந்து காலேஜ்ல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அவருக்கு மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருது. ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க, சோ இதுதான் சார் என்னோட லைஃப், நீங்க இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்னோட லைஃபே போயிடும் அப்படிங்கும் போது, இங்க நீ படிக்கிறதுக்கா வந்தியா இல்ல போராட்டம் பண்றதுக்கா வந்தியா, இங்க வந்து போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீ அதெல்லாம் நிப்பாட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தேடி ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஏன் என்னாச்சு என் கூட பேசுறது இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற, அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போய் அந்த ஏரியாவை காட்டுறாரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த வேலை செய்யறாங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த வேலை செய்யறாங்க, நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான், ஆனா உன்னோட ஃபேமிலி அந்த மாதிரி கிடையாது, எல்லோருமே படிச்சு எல்லோரும் உயர் அதிகாரத்துல இருக்கிறவங்க, இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து படிக்கிறதுக்காக வரேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நீ வேற நான் வேற, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. ஹீரோ நிறைய பேசுவாருங்க, இந்த உலகம் நான் நினைச்ச மாதிரி இல்ல, ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஹீரோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல, நான் உன்னை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருக்கு. வழக்கம் போல ஹீரோ காலேஜுக்கு போறாருங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் கூட பேசுறதுல அவாய்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் பல முறை ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஹீரோ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கேஸ் எடுத்து நம்ம ஹீரோவும் வாதாடுவாங்க. அங்க இந்த ரோனி தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜா போய் உட்காருவான். ஆல்ரெடி ரோனி நம்ம ஹீரோவை அந்த வெட்டிங் நிகழ்ச்சியில வச்சு என்னென்னலாம் பண்ணா அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சே பர்சனலா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இதுல கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போய் அடிச்சிருவாருங்க. சோ இங்கேயே இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னா ஒரு கோர்ட்ல போய் ஜட்ஜை இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் நம்ம ஹீரோக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இதனால இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த காலேஜை விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஹீரோ போயிட்டு கெஞ்சுவாரு, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா நீ சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க, சரி ஒன்று பண்ணு, உங்க அப்பா வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அப்பாவா சார், வேணாம் சார் அப்படின்றவாரு. உங்க அப்பா வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஒரு நபரை பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு போயிடுறாருங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல் இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி உங்க பையன் வயலன்ஸ் எல்லாம் மேற்கொள்றான், இந்த மாதிரி ஒரு பையனை அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் பயங்கரமா உணர்ச்சி வசப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே வச்சு ஹீரோ அடின்னு அடிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் தான் பாத்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. என் பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க, சஸ்பெண்ட் பண்றதுனால பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. காப்பாத்துறதுக்காக கூப்பிட்டு வந்தா இந்த ஆள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காலேஜ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு வீட்டுல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோ அட்டன் பண்ணுவாரு, ஆனா பேசவே மாட்டாரு. கஷ்டமா இருக்கும், ஹீரோனுக்கும் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுவாருங்க. வழக்கம் போல ஹீரோ காலேஜுக்கு போவாருங்க. சேகர் பாய் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ பார்த்துட்டு கலந்துக்காம ஒரு பாட்டுக்குள்ள போயிருவாரு. இப்ப காலேஜ்ல பாத்தீங்கன்னா முன்னாடியே உட்கார விட மாட்டேன்றான் இல்லையா இந்த ரோனக் அப்படின்றவன். அதனால நான் ஏன் பின்னாடி போய் உட்காரணும், இனிமேல் நான் இங்க உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்கார இந்த ரோனக் உள்ள வந்துட்டு நீ பின்னாடி போ, உன் இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி மிரட்டுவான். ஹீரோ போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஹீரோவை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப கிட்ட வந்து இந்த ரோனக் சொல்லுவான், வெட்டிங்ல நடந்ததை மறந்துட்டியா, உனக்கு ஒரு கோல்டன் ஷவர் கொடுத்தனே அப்படின்ட்டு. அதை கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் சண்டையை பிரிச்சு வைப்பாங்க. இதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கோவத்துல தாங்க பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போக ஹீரோனுடைய சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, அந்த பையன் கூட பேசுறதும் பாக்குறதும் நிப்பாட்டிக்கோ, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டிங் வந்ததுல இருந்து தான் அவன் கூட பேசுறது பாக்குறது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டான். இந்த வெட்டிங் நிகழ்ச்சியில அவன் என்னமோ பண்ணி வச்சிருக்கான், அவன் என்ன பண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோனிக்கு கூப்பிட்டு பிரச்சனை பண்ண, நீ இனிமேல் அவன் பேரையே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரோனிக் சொல்றான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோவோட பேரை ஹீரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அக்கா புருஷன் உள்ள வந்துட்டு வெளியில கெஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, பூரி காலி ஆயிடுச்சு, சீக்கிரம் பூரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதோ கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போதைக்கு சமாதானமாயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ ராத்திரி நேரம் அவரோட ஏரியாக்குள்ள என்டர் ஆகும் போது திடீர்னு ஹீரோவை சில பேர் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா அது ரோனிக்கோட ஆட்கள் தான் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுதுங்க. ஹீரோ போட்டு அடி அடிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ ஒரு பிரிட்ஜ் கிட்ட விழுந்துடுறாருங்க. அங்க வச்சு சாவடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து ரோனிக்கு யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டி விடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு கையை கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடை கூட்டு போறாரு. டீ வாங்குறாருங்க. யாருப்பா அந்த பசங்கள்லாம் அப்படின்னு கேட்க, காலேஜ்ல பிரச்சனை அதனாலதான் அடிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படிங்கும் போது, நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் அம்பேத்கர் நகர் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதை சொன்ன உடனே அந்த நபர் கையில வச்சிருந்த டீயை கீழே வைக்கிறாரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், அந்த நபர் தான். அடுத்த நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோ காலேஜுக்கு போறாருங்க. எந்த சீட்ல உட்காரக்கூடாதுன்னு இந்த ரோனிக் சொன்னானோ மறுபடியும் அதே சீட்ல போய் ஹீரோ உட்கார்றாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குடா பிரச்சனை அப்படிங்கும் போது, நான் இங்க தான் உட்காருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா உட்காந்துறாரு. கிளாஸும் தொடங்கிருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த ரோனிக் வரான். மாறி உட்கார சொல்றான். ஹீரோ மாற மாட்டேன்றாரு. ஸோ கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால அவனும் சைலண்டா பின்னாடி போய் உட்காந்துறான். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோடைய மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுறாங்க. ரோனிக் இந்த மாதிரி பண்ண விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனடியாக நம்ம ஹீரோன் போய் ரோனிக் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அவர் கையில் இருக்கக்கூடிய சேரை அப்படியே ரோனிக்கோட முகத்துல ஃபுல்லா பூசி விட்டுறாருங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பிரின்சிபல் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சு விட்டுட்டு, நம்ம ஹீரோ வந்தா மட்டும்தான் இனி நம்ம ஹீரோ காலேஜ் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாது, இனி அடுத்து என்னோட அப்பாவையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக போறாரு. ஹீரோடைய அப்பா என்ன வேலை செய்யறாரு அப்படின்றத சொல்றதுக்கு ஹீரோ ரொம்பவே தயங்கினார் இல்லையா. இப்ப ஹீரோடைய அப்பா என்ன வேலை செய்யறாரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு. அங்க லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காருங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வரதுக்கு ரொம்பவே தர்ம சங்கடப்பட்டு இருந்திருக்காரு. இந்த வாட்டி அவங்க அப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட
தன்னுடைய அப்பாவை கூட்டிட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கும் கூட்டு போறாரு. பிரின்சிபல் இவர் தான் உன்னோட உண்மையான அப்பாவா அப்படின்னு கேட்க, உண்மையான அப்பா இவர் தான் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காலேஜில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்டா சொல்றாங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டு எப்படியோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. ஹீரோடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஆனா இந்த ரோனிக் மற்றும் ரோனிக்கோட நண்பர்கள் சும்மா இல்லைங்க. ஹீரோடைய அப்பா லேடி கிட்ட போட்டு டான்ஸ் ஆடுவாரு, இவர் ஆணை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வச்சு ஹீரோடைய அப்பா வேட்டியை உருவி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்து அழுவாருங்க. நம்ம ஹீரோயின் போய் இந்த ரோனிக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வீட்டில் சொல்றாங்க. ரோனிக் மேல குடும்பத்தினர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் மேல கேஸை போட்டு போலீஸ் உள்ள தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பவும் இந்த ரோனிக் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் மேலேயும் சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, நீ காலேஜுக்கு இப்படிதான் போகணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் பண்ணணும்னா நான் வீட்லயே உட்காந்துக்குவேன், எதுக்கு நான் காலேஜுக்கு போறேன், வீட்லயே உட்காந்துக்கிறேனே, கௌரவம் சொல்றீங்க, உங்களோட கௌரவம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி மேல கேள்வியை முன் வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போறாருங்க. ஹீரோட அப்பா மனம் முடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நான் இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்து நீ ரொம்ப வெக்கப்படுறியா, வேதனைப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. ஹீரோ கஷ்டமா இருக்கும். நீ யாருக்காடா சண்டை போடுற அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா ஹீரோ பார்த்து கேள்வி கேட்பாரு. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போய் இந்த சேகர் பாய் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட இடத்துல பார்த்தா சேகர் இருக்க மாட்டாரு. சேகரோட ரூமுக்கு போய் பார்த்தா அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருப்பாருங்க. அவர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட உரிமைக்காக தான் வந்து போராடி இருப்பாரு. இன்னைக்கு நம்மளோட தான் இல்லாம போலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. இப்போ மனம் முடிஞ்சு போய் அவரும் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாருங்க. இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது ஹீரோ சொல்லுவாங்க, ஸோ இது வந்து சூசைட்லாம் கிடையாது, மர்டர், இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலே இருக்கு அப்படின்ட்டு. நீ என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நீ என் பின்னாடி வராத, நம்ம ரெண்டு பேரும் சேர்றது அப்படின்றது கண்டிப்பா நடக்காத ஒரு காரியம், நீ உன்னோட லைன்ல போ, நான் என்னோட லைன்ல போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லுவாருங்க. வெட்டிங் நைட்ல என்ன நடந்தது, என்னோட பெரியப்பாக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கும் போது சரி சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்ல மாட்டாரு. நீ சொல்லலானா என்ன, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் கில்லரை காட்டுறாங்க. ஒரு இடத்துல வண்டியில இருந்து கீழே விழுந்துருவாருங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போவாரு. ஆக்சுவலா பிளான் பண்ணி தான் அவர் நம்ம ஹீரோ கூட வராருங்க. ஆக்சுவலா இப்போ ஹீரோனோட வீட்டு சைட்ல இருந்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட வேலை கொடுத்துட்டாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காருங்க. ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டு வச்சிருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ கான்சியஸ்னஸ்க்கு வந்து ரயில்வே ட்ராக்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் கில்லர் நம்ம ஹீரோ கொலலான்னு வந்து அடிப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ திருப்பி அந்த கான்ட்ராக்ட் கில்லரை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவாரு. பார்த்தா அந்த வழியா இந்த ரோனிக் போவாங்க, இவன் செத்துட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ இந்த ரோனிக்கை துரத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த ரோனிக் பாத்தீங்கன்னா பயந்து வீட்டுக்குள்ள ஓடிடுவான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த ரோனிக்கை வெளியே இழுத்துட்டு வந்து போட்டு அடின்னு அடிப்பாரு. குடும்பத்தினர்கள் எல்லோருமே ஒன்று கூடிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு இரும்பு ராடு எடுத்து அடிக்கிறதுக்காக ஓங்குவாரு. அப்ப அவன் விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுவான். ஹீரோ பாத்தீங்கன்னா விட்டுருவாரு. அப்ப இந்த குடும்பத்தினர்கள் கிட்ட உங்களுக்கு எல்லாம் இன்னையா பிரச்சனை, நாங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம், வெட்டிங்க்கு வந்தவனை பிடிச்சி அவ கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, யூரின்லாம் போனீங்க, அதுக்கப்புறம் நான் பேசினேனாயா, நான் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து காலேஜில் எனக்கு ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இப்போ என்னை கொல்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. நான் ஒரு கிராமத்துல தான் பிறந்தேன், அந்த கிராமத்துல ரோடு எங்களுது கிடையாது, தண்ணி எங்களுது கிடையாது, ஏன் நாங்களே எங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது அப்படின்னு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். சரி அந்த கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தா எல்லாம் சரியாயிருன்னு நகரத்துக்கு வந்தா நகரத்துல எல்லோருமே பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே தவிர உங்க மனசெல்லாம் ரொம்ப குறுகுன மனசா இருக்குதுங்கய்யா, எங்கேயுமே எதுவுமே சேஞ்ச் ஆகல அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பணம் பிரச்சனை கிடையாது, பவர் தான் பிரச்சனை. இந்த குடும்பத்துல நீங்க எல்லோருமே லாயர் தானே, உங்களுக்கெல்லாம் எங்க போச்சு அறிவு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேள்வி கேட்கிறாருங்க. அப்போ இந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் கன் எடுத்துட்டு வராருங்க ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துவாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல சாய்வாரு. இவங்க குடும்பத்தினர்கள் முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி நின்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் அந்த கான்ட்ராக்ட்லர் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரயில்வே ட்ராக்ல போய் படுத்துருவான். ட்ரெயின் வந்து ஏறி செத்துருவாங்க. அங்க கட் பண்ணா வழக்கம் போல ஹீரோ காலேஜுக்கு போவாருங்க. அவருடைய பெண்ணு வந்து எழுதாது. அப்ப ரோனி பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா ஹாப்பியா பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தமிழ்ல இந்த படத்தோட பேரு பரியேறும் பெருமாள். ஆனா தமிழ்ல இந்த படம் பார்க்கறதுக்கு பயங்கர இம்பாக்டா இருக்கும். பட் ஹிந்தியில பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு பெருசா இம்பாக்டை கொடுக்கல. ஸோ படம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.